ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் இருந்து உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ரிஷபம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்டவர்கள் தான் நீங்களாக இருப்பீங்க. உங்களை நம்பி யாரேனும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உறவினர்கள் கூட உங்களை நம்பி வந்துவிட்டார்கள் என்றால் நீங்கள் உடனடியாக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அந்த ஒரு நபர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் சொந்த பந்தங்கள் என்று வந்தால் அவங்களுக்கு அள்ளி கொடுத்து உதவக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானமும் 11ஆம் இடமான லாபஸ்தானமும் பலவீனம் அடையும் பொழுது நீங்கள் அசைக்க முடியாதபடி நம்பிய சொந்தங்களை உங்களுக்கு பேராபத்தாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரும். உங்களிடம் நல்லபடியாக பேசி உங்கள் உழைப்பையும் அன்பையும் சுரண்டி கொண்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது கை கொடுக்காமல் முதுகை காட்டி ஓடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். நம்மவர்களா நமக்கு இந்த துரோகத்தை செய்தார்கள் என்று நீங்கள் நெஞ்சு வெடித்து அழுத நாட்களை இந்த காலம் உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாரையும் நம்பி எல்லா விதமான செயல்களையும் நம்ம செய்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உணரவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சேமித்த பணமே வீணாக சென்ற ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். தனக்காரகனான குரு பகவானின் பார்வை உங்கள் தனஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும் 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் அமரும் பொழுது இந்த ஒரு அவல நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக பிள்ளைகளின் படிப்பு அல்லது திருமணத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் உங்களுடைய கையை மீறிய ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீணாக கரைந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காகவோ உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு விஷயத்துக்காகவோ தொழில் தொடங்கவோ அல்லது கடன் சுமைகளை தீர்க்கவோ எதற்காகவோ நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் ஒரு பணத்தொகையை நீங்க சேமித்து வைத்திருப்பீங்க. அதை ஒரு நபர் கேட்டார் என்றோ அல்லது நீங்கள் யாரையாவது நம்பி கொடுத்தோ நாளை தருகிறேன் என்று கூறி உங்களிடம் யாராவது உங்களை ஏமாற்றி விட்டு வாங்கி சென்றிருப்பார். அவர்கள் இன்னும் உங்களுடைய கைகளில் கொடுக்காமல் இருந்திருப்பார். இந்த தொழிலில் முதலீடு செய்யுங்கள், அதிக லாபங்கள் கிடைக்கும் என்று உங்களுடைய மண்டைய கழுவி சிலர் பணத்தை அதுல முதலீடு செய்ய வைத்து அதிலும் ஒரு ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையாலேயே உங்களுடைய பணம் வீணாக கரைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வீணான கோர்ட்டு விவகாரங்களும் அல்லது பிறரை நம்பி கொடுத்து ஏமாந்ததால் உங்கள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் உங்களுடைய கண் எதிரியே கற்பூரம் போல கரைந்து போய் கையில் ஒத்த ரூபாய் கூட ஒரு பைசா கூட இல்லாமல் உங்களை தவிக்க வைத்திருக்க நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் குடும்பத்தில் 3ஆம் நபர் விதைத்த குழப்பங்கள். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகு அல்லது சனியின் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது நிம்மதியான குடும்பத்தில் புயல் வீச தொடங்கியிருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த ஒற்றுமையை குலைப்பதற்காகவே உங்கள் வீட்டிற்கு ஒரு 3ஆம் நபர் நுழைந்திருப்பார். அவர் சொந்தக்காரராகவோ பக்கத்து வீட்டுக்காரங்களாகவோ அல்லது நண்பராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை நடந்தால் கூட ஆனால் அந்த ஒரு சண்டை வேறு ஒரு விஷயத்தால் நடந்திருக்கும். ஆனால் இவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நேரில் வரும் பொழுது பாசமழை பொழிவது போல நடித்து பின்னால் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக புறம் பேசி குடும்பத்திற்குள் மிகப்பெரிய சந்தேக புயலையும் குழப்பத்தையும் விதைத்தவர்கள் இவர்கள்தான். இதனால் எப்போதுமே மங்களகரமாக இருந்த உங்களுடைய வீட்டில் நிம்மதி என்பது மறைந்து தினமும் வாக்குவாதங்கள் நிறைந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்க வேண்டுமோ அதன்படி நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள
நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணவரவு படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். ரிஷபம் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானமான 2ஆம் இடம், லாபஸ்தானமான 11ஆம் இடம் ஆகிய இரண்டும் சுபத்துவம் அடைவதால் உங்களை வாட்டி வதைத்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பணத்தை எப்படி சேமிக்கலாம், பணத்தை யாரிடம் கொடுத்து வைத்தால் பத்திரமாக இருக்கும், எதிலெல்லாம் முதலீடுகள் செய்யலாம், யாரை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது, அதிலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவும் இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில், பார்க்கக்கூடிய வேலைகள் அல்லது கை கொடுக்காமல் முடங்கி கிடந்த முதலீடுகள் என பல வழிகளில் இருந்தும் வருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கி போதுமான அளவுக்கு அது நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரை ₹1 வருமானத்திற்கு ₹10 உழைக்க வேண்டி இருந்த நிலைமையானது மாறி உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற இரட்டிப்பு பணவரவு உங்களை தேடி வரும் ஒரு பொற்காலம் இதுவாகத்தான் இருக்கும். முடங்கிய பொருளாதாரத்திற்கு புதிய சிறகுகள் முளைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்படும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் விலகுவதால் உங்கள் குடும்பத்திற்குள் கடந்த காலத்தில் இருந்த தேவையற்ற சந்தேகங்கள், சண்டைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் பனி போல மறைந்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை எதிர்த்து பேசிய குடும்ப உறுப்பினர்களும் தங்களின் தவறை உணர்ந்து உங்களிடம் சுமூகமாக பேச தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த ஒரு நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். ஒரு கோரையின் கீழ் வாழ்ந்தோம், தனித்தனி தீவுகளாக இருந்தோமே என்ற ஒரு நிலைமையானது மாறி குடும்பத்திற்குள் ஒரு பரஸ்பர அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து ஒரு தெய்வீக அமைதியும் சாந்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொள்ள போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரமும் வந்துவிட்டது. கணவன் மனைவி உறவு இனிமையானதாக மாறும். 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுபப்பார்வை காரணமாக தம்பதியருக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் 3ஆம் நபர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் முற்றிலுமாக நீங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழத் தொடங்குவாங்க. கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கையறை அமைதியையும் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கும். பிரிய நினைத்த தம்பதியர்கள் கூட சுற்றத்தாரின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இனிமே ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். என்று நீங்கள் நெஞ்சு வெடித்து அழுத நாட்களை இந்த காலம் உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாரையும் நம்பி எல்லா விதமான செயல்களையும் நம்ம செய்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உணரவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சேமித்த பணமே வீணாக சென்ற ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். தனக்காரகனான குரு பகவானின் பார்வை உங்கள் தனஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும் 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் அமரும் பொழுது இந்த ஒரு அவல நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக பிள்ளைகளின் படிப்பு அல்லது திருமணத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் உங்களுடைய கையை மீறிய ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீணாக கரைந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காகவோ உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு விஷயத்துக்காகவோ தொழில் தொடங்கவோ அல்லது கடன் சுமைகளை தீர்க்கவோ எதற்காகவோ நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் ஒரு பணத்தொகையை நீங்க சேமித்து வைத்திருப்பீங்க.
அதை ஒரு நபர் கேட்டார் என்றோ அல்லது நீங்கள் யாரையாவது நம்பி கொடுத்தோ நாளை தருகிறேன் என்று கூறி உங்களிடம் யாராவது உங்களை ஏமாற்றி விட்டு வாங்கி சென்றிருப்பார். அவர்கள் இன்னும் உங்களுடைய கைகளில் கொடுக்காமல் இருந்திருப்பார். இந்த தொழிலில் முதலீடு செய்யுங்கள், அதிக லாபங்கள் கிடைக்கும் என்று உங்களுடைய மண்டைய கழுவி சிலர் பணத்தை அதுல முதலீடு செய்ய வைத்து அதிலும் ஒரு ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையாலேயே உங்களுடைய பணம் வீணாக கரைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வீணான கோர்ட்டு விவகாரங்களும் அல்லது பிறரை நம்பி கொடுத்து ஏமாந்ததால் உங்கள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் உங்களுடைய கண் எதிரியே கற்பூரம் போல கரைந்து போய் கையில் ஒத்த ரூபாய் கூட ஒரு பைசா கூட இல்லாமல் உங்களை தவிக்க வைத்திருக்க நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் குடும்பத்தில் மூன்றாம் நபர் விதைத்த குழப்பங்கள். குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டில் ராகு அல்லது சனியின் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது நிம்மதியான குடும்பத்தில் புயல் வீச தொடங்கியிருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த ஒற்றுமையை குலைப்பதற்காகவே உங்கள் வீட்டிற்கு ஒரு மூன்றாம் நபர் நுழைந்திருப்பார். அவர் சொந்தக்காரராகவோ பக்கத்து வீட்டுக்காரங்களாகவோ அல்லது நண்பராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை நடந்தால் கூட ஆனால் அந்த ஒரு சண்டை வேறு ஒரு விஷயத்தால் நடந்திருக்கும். ஆனால் இவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நேரில் வரும் பொழுது பாசமழை பொழிவது போல நடித்து பின்னால் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக புறம் பேசி குடும்பத்திற்குள் மிகப்பெரிய சந்தேக புயலையும் குழப்பத்தையும் விதைத்தவர்கள் இவர்கள்தான். இதனால் எப்போதுமே மங்களகரமாக இருந்த உங்களுடைய வீட்டில் நிம்மதி என்பது மறைந்து தினமும் வாக்குவாதங்கள் நிறைந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்க வேண்டுமோ அதன்படி நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணவரவு படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். ரிஷபம் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடம், லாபஸ்தானமான 11ஆம் இடம் ஆகிய இரண்டும் சுபத்துவம் அடைவதால் உங்களை வாட்டி வதைத்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பணத்தை எப்படி சேமிக்கலாம், பணத்தை யாரிடம் கொடுத்து வைத்தால் பத்திரமாக இருக்கும், எதிலெல்லாம் முதலீடுகள் செய்யலாம், யாரை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது, அதிலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவும் இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில், பார்க்கக்கூடிய வேலைகள்